நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். பெரிய பெரியவாளுடைய வாக்குகளில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக சனாதன தர்மம் ஒரு நடைமுறையை நமக்கு காட்டுகிறது. நல்ல உள்ளம் வேண்டும், நல்ல குணம் வேண்டும், இப்படி மாத்திரம் சொல்லாமல் சில பழக்க வழக்கங்களை அனுசரிக்க வேண்டும், சில சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறது. இப்போதைய அவசரகதியான வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம். நல்ல உள்ளம் வேண்டும், நல்ல குணங்கள் வேண்டும், தப்பு நினைக்கக்கூடாது என்று மாத்திரம் சொன்னால் போதாதா? இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்றெல்லாம் ரிச்சுவலிஸ்டிக்காக சிலவற்றை சொல்ல வேண்டுமா? இது ரொம்ப ரிச்சுவல் பேஸ்டாக இருக்கிறதே, இதையெல்லாம் செய்தால்தான் பகவானுடைய அருள் கிடைக்குமா என்று சில வாத பிரதிவாதங்களை நாமே நடத்தி கொள்வோம். அதற்கு மகாஸ்வாமி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? ஒரு சின்ன பொருளிலே ஆரம்பிக்கிறார். அவருடைய காலத்தில் அவரை வணங்க போகக்கூடிய பக்தர்களெல்லாம் வேட்டி அணிந்து கொண்டு போவார்கள். இதை நாம் பார்த்திருக்கிறோம். சம்பிரதாயமாக நம்முடைய நாட்டிலே ஆண்கள் அணியக்கூடிய உடை. அந்த வேட்டியை எடுத்துக்கொள்கிறார். ஒரு வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றன. பஞ்சை எடுத்து, கொட்டை பிரித்து, நூல் நூற்று, தறியில் நெய்து, சாயம் தோய்த்து, இப்படி எத்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. பஞ்சிலே இருந்து நூல் வருகிறது, நூலிலே இருந்து ஆடை வருகிறது என்று சொன்னால் அதற்கு எத்தனை செயல்பாடுகள் இருந்தால் அந்த செயின் ரியாக்ஷனுக்கு பின்னால் தான் அந்த பொருள் கைக்கு வருகிறது. அதே போலத்தான் அநேக காரியங்கள் பண்ணி ஒருவனை ஆத்ம வித்து ஆக்க வேண்டி இருக்கிறது. குணத்தினாலும் சரீரத்தினாலும் சேர்ந்து ஒன்றை ஒன்று பரிசுத்தி பண்ணி கொள்ளும் போதுதான் சம்ஸ்காரங்கள் திருப்தி அடைகின்றன. ஆத்மா அல்லது மனம் அல்லது உள்ளம் நல்லதை நினைக்கலாம், ஆனால் கை செயல்படும் போது தவறாக செய்துவிடலாம். இது அதை சுத்தம் செய்ய வேண்டும், அது இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் சரீரம் உடலாலும் இன்னொரு பக்கத்தில் ஆத்மா மனத்தாலும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகான விளக்கம் இது! உண்மை இதுதானே. சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருந்தால் கூட உட்கார்ந்திருக்கிற இடம் அல்லது சுற்றி இருக்கிற சூழல் அல்லது நம்முடைய மனத்திலேயே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் எப்படி அந்த செயலை செய்யாமல் விட்டு விடுகிறோம். எண்ணி பார்த்தால் எத்தனை விடுமுறை நாட்கள். காலையில் இன்றைக்கு நிறைய வேலை செய்து விடலாம் என்று நினைத்து கொள்வோம். காலை 8 மணி ஆகும். விடுமுறை நாள் தானே, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஆரம்பிக்கலாம் என்று அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து அன்றைய செய்தித்தாளை புரட்டி அல்லது இப்போதெல்லாம் செய்தித்தாள் இல்லை என்பதனால் கைபேசியை பார்த்து, தொலைக்காட்சியை பார்த்து, இப்படியும் அப்படியும் நடந்து 10-11 மணி ஆகிவிடும். செய்யலாம் என்று நினைத்த வேலை அப்படியே இருக்கும். உள்ளத்தில் என்னவோ நல்ல எண்ணம்தான், ஆனால் சூழல் சரியாக அமையவில்லை. நாம் மாத்திரமில்லை, அன்றைக்கு விடுமுறை நாள் என்பதனால் வீட்டிலே இருப்பவர்கள் இருக்கட்டும், மெதுவாகத்தான் செய்தால் என்ன என்று அண்ணனோ அக்காவோ அம்மாவோ பாட்டியோ சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். அந்த 11 மணி மதியம் 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், மாலை 5 மணி ஆகும்,
இரவு 8 மணிக்கு பார்த்தால் காலை 8 மணிக்கு என்ன நினைத்தோமோ அந்த நினைப்பு மாத்திரம் இருக்கும், செயல் நடந்தே இருக்காது. நல்ல எண்ணம், ஆனால் அந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு சரியான வழிமுறையில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்படி சம்ஸ்காரங்களாக, நல்ல செயல்பாடுகளாக, பழக்க வழக்கங்களாக எவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அஷ்ட குணங்கள் என்று 8 குணங்கள் உண்டு. இந்த 8 குணங்களையும் எண்ணத்தாலும் செயலாலும் செய்தோம் என்றால் அப்போது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று வழிகாட்டுகிறார் பெரிய பெரியவா. அந்த அஷ்ட குணங்கள் என்னென்ன என்று பார்க்கலாமா? முதல் குணம் தயை. அதாவது மற்ற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது. சக மனிதர்கள் மாத்திரமில்லை, பிற உயிர்கள், அது காக்கை குருவியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை அண்டி பிழைக்கக்கூடிய தாவரங்களாக இருந்தாலும் சரி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடினாரே மகாகவி பாரதியார். அந்த தயை, கம்பேஷன், அதுதான் மனித வாழ்க்கைக்கே அஸ்திவாரம், முதுகெலும்பு என்கிறார் மகாஸ்வாமி. பேக்போன் என்றே சொல்கிறார். சரி, அடுத்த குணம் இரண்டாவது சாந்தி. சாந்தி என்றால் க்ஷமையிலே இருந்து வருவது, அதாவது மன்னிக்கிற தன்மை. க்ஷமிப்பது என்றால் மன்னிப்பது. அந்த க்ஷமித்தல் என்பதிலே இருந்து வருகிற குணம் சாந்தி. அதாவது பொறுத்து கொள்வது. நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தவறு நடந்துவிட்டால் அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் வந்துவிட்டால் அதனை பொறுத்து கொள்வது. இங்கே பிறரை மன்னிக்கிறோம் என்பதை விட நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் பொருத்தம். எனவே இட் இஸ் டாலரேட்டிங். பொறுத்து கொள்கிறோம், சகித்து கொள்கிறோம். அந்த கஷ்டங்களையே பரவாயில்லை என்று அவற்றை ஏற்றுக்கொள்கிறோம். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கிற போது அவரையும் மன்னித்து அன்பு காட்டுவது. இது பொறுமை என்கிற சாந்தி. சாந்தி என்பதற்கு மன்னிப்பு என்றும் சொல்லலாம், பொறுமை என்றும் சொல்லலாம். மூன்றாவதாக இருக்கிற குணம் அனசூயை. சில பேர் அனுசூயை என்பார்கள். அத்ரி முனிவருடைய மனைவிக்கு அனுசூயை என்று பெயர். சில பேர் அனுசூயை என்பார்கள். அதையும் பெரிய பெரியவா சொல்லுகிறார். அனுசூயை என்று சொல்லக்கூடாது, அனசூயை. அன அசூயை, அதாவது பொறாமை இல்லாமல் இருப்பது. சரி, நான்காவது குணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மையாக இருத்தல். அதற்குத்தான் சௌஷம் என்று பெயர். தூய்மையாக இருத்தல், உள்ளத்திலேயும் தூய்மையாக இருத்தல். ஐந்தாவது அனாயாசம். எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளுதல். அனாயாசமாக செய்தல் என்பார்கள். அது சாத்தியமா என்றால் வருகிற எதுவாக இருந்தாலும் அதற்காக பதட்டப்படாமல், அதற்காக உலகமே இடிந்து விட்டது என்று கவலைப்படாமல், கடவுள் கொடுத்திருக்கிறார், கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் கொடுத்தது, எனவே அதை எளிமையாக ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவம், அதுதான் அனாயாசம். ஆறாவது மங்களம். ஆனந்தமாக இருப்பது. எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும்? அனாயாசத்தன்மை வந்துவிட்டால் ஆனந்தமாக இருக்க முடியும். அதை கூட எப்படி சொல்கிறார் பாருங்கள். லைட்டாக, லேசாக எதையும் சாதிப்பது அனாயாசம். ஆனால் போகிற இடத்திலெல்லாம் நாமே லைட் போல தீபம் வெளிச்சம் கொடுப்பது, அதுதான் மங்களம். ஏழாவதாக இருப்பது அகார்ப்பணம். அகார்ப்பண்யம் என்றும் சொல்லலாம். அதாவது கஞ்சத்தனம் இல்லாமல் இருப்பது, மனசார மற்றவர்களுக்கு கொடுப்பது. எட்டாவதாக இருக்கக்கூடிய குணம், கடைசியாக இருக்கிற குணம் பற்று இல்லாமல் இருக்கிற தன்மை. எதன் மீதும் அதீதமாக பற்று வைக்காத தன்மை. இந்த அஷ்டகுணங்களும் வர வேண்டும் என்றால் எப்படி சாத்தியம்? இவற்றை சின்ன 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 செயல்பாடுகளில் செயல்படுத்தினால் மட்டும்தான் சாத்தியம். எனவேதான் உள்ளமும்
செயலும் இணைய வேண்டும் என்று சம்ஸ்காரங்களின் வழி காட்டுகிறது இந்த சனாதன தர்மம். பெரியவாளும் எப்படி இந்த சம்ஸ்காரங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிறார். வாருங்கள், பெரியவாளின் கையை பற்றி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் நடப்பது வெகு சுலபம்.